ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமி லவர். நம்ம புதுசாக ஒரு மான்வா கொண்டு வந்திருக்கோம். இந்த மான்வா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிக்கலையா தள்ளி விட்டு போயிருங்க. ஒரு கமெண்டோடய தட்டி விட்டுங்க நீங்கள் பார்க்குற எல்லோரும். ஏன்னா நம்ம எடிட் பண்ணுறதே நைட்டு 12 மணி 1 மணி ஆயிரும். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே யாரும் 4-5 பேர் சேர்ந்து ஒருத்தனை போட்டு பயங்கரமாக புள்ளி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு சொல்லுவான், நீலாம் வேஸ்ட்டா, எதுக்குடா இருக்கா அப்படின்னு. ஏன்னா அவன் ஒருத்தனை போட்டு அடிக்கிறதே அவனோட லவர் தான். போட்டு அடிட்டுன்னு அடித்து அவனை காலி பண்ணிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பனி நிறைஞ்ச இடத்த காட்டுவாங்க. குளோபல் ஃப்ரீஸ்னால் இந்த மொத்த உலகம் 28 வாரத்துக்கு முன்னாடி அப்படியே ஃப்ரீஸாக ஆரம்பிச்சிருக்கும். மொத்தமாக இந்த நாடு முழுக்க ஃப்ரீஸ் ஆகிரும். அதில் ஒருத்தவண்டி நடந்து போயிட்டுருப்பான். நடந்து போய்கிட்டு அப்படியே ஒருத்தனை பார்த்தா அவன் பனியில் உரையிற மாட்டேன் நின்றுட்டு என்னத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதில் நம்ம ஹீரோ ஒண்டி அப்படி தனியாக நடந்து போய்கிட்டு நான் இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பான். என்னன்னா நம்ம ஹீரோ சோறு தேடி தான் போயிட்டுருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோட மூஞ்சை கட்டிட்டு அடுத்து ஒரு சிட்டியை காட்டுவாங்க. அது முழுக்க வெறும் பனியால் சூழ்ந்துருக்கும். நம்ம ஹீரோ அங்கே போய் நின்றுட்டு என்னடா இங்கே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லும் போதே அவன் நிற்கிற இடம் அப்படியே உடஞ்சி கீழே விழுவ ஆரம்பிக்கும். அதை உடஞ்சி உழுவும் போது நம்ம கீழே எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருக்க ஒரு ஆக்ஸ் மட்டும் இந்த பனியில் போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே, அதை வச்சு அங்கே இருக்க பனியில் குத்துவான். அதை குத்தி எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம ஹீரோ அதுலேருந்து உடச்சிக்கிட்டு கீழே விழுவ ஆரம்பிச்சிருவான். ஹீரோ நேராக ஒரு கடை மாட்டம் இருக்கும், அது மேலே விழுந்துடும். எப்படியோ ஒரு வழியை தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு பொறுமையாக சிரிச்சிக்கிட்டு இருப்பான். அங்கிட்டு பார்த்தா ஏதோ ஒரு டீமன், பனியில் இருக்க டீமன் நினைக்கிறேன். அது பயங்கரமாக சிரிக்கும். அதுக்கு 3 கண்ணு வேறு இருக்கும். என்னென்னு பார்த்தா ஒத்த சைடு ஒத்த கண்ணு, 2 பக்கம் 2 கண்ணுன்னு இருக்கும். ஹியூமனை பார்த்தோன்னே எனக்கு இன்றைக்கி லக்கி தான், நான் இன்றைக்கி சரியான ஒரு ஹியூமனை பார்த்துருக்கேன், அவனை வேட்டையாடி திக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வெறிகொண்டு ஹீரோவை துரத்தும். மேலே ஒரு ஐஸு இந்த ஷார்ப்பான இருக்கும்ல, அது கீழே விட மாட்டோம். நம்ம ஹீரோ எப்படி அதை அட்டாக்லேருந்து தப்பிச்சு ஓடும்போது அது அப்படியே உடஞ்சி சர்ன்னு கீழே சர்ன்னு வந்துக்கிட்டு இருக்கும். அந்த டீமனும் நம்ம ஹீரோவை பக்கத்தில் உன்னை கொண்டு நானே திங்க பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயும் அதோட தலையிலேயே சொருவிடும். சொருவின உடனே அந்த டீமனை அப்படியே அந்த இடத்துல செத்து போயிடும். நம்ம ஹீரோ ஒரு வழியாக தப்பிச்சிடும்டா, எப்படியோ தப்பிச்சிடும்டா அப்படின்னு ஹீரோ மூச்சு வாங்கிக்கிட்டு இருப்பான். மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கும்போதே மேலே இருக்க பனியெல்லாம் இடிஞ்சு உழுவ ஆரம்பிக்கும். இடிஞ்சு உழுத்தோன்னே நம்ம ஹீரோ மேலே சரன்னு அடிச்சுக்கிட்டு போயிடும். நம்ம ஹீரோ எப்படியாச்சும் தப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவான். அப்போ தான் ஒரு ப்ளூ கலர் ஒரு க்ரீச்சர் மட்டும் இருக்கும். அது ஹீரோட கைக்கு பக்கத்தில் வரும். அது அதோட டெண்டக்கல் வச்சு ஹீரோ அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஹீரோட ஒத்த கண்ணு உண்டி அப்படியே ஒரு ப்ளூ கலரில் மாற ஆரம்பிக்கும். ஹீரோவுக்கு பயங்கரமாக வலி எடுத்து ஹீரோட உடம்பு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கும். அவனோட கழுத்தில் ஏதோ ஒரு சிம்பிள் மட்டும் அப்படியே ஹீரோவுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்கும். அப்படியே பொறுமையை அவனோட சுயனை இறந்து கீழே விழுந்துருவான். கொஞ்ச நாள் கழிச்சு தேடி பார்க்கும்போது ஹீரோ எந்திரிச்சு நடந்து போயிட்டுருப்போம். ஒரு சாக்லேட் மாட்டு இருக்கும், அதை எடுத்துகிட்டு கிளம்புவான் ஹீரோ. அங்கேருந்து எப்படியோ ஹீரோ வெளில ஏறி ஒரு பங்கர் மட்டும் இருக்கும், அதை போய் திறப்பான். அதை திறந்து கீழே அப்படியே இறங்கி போகிற மட்டும் கயிறை தூக்கி போட்டு இறங்கி போகும்போது நிறைய பேர் அந்த பங்கரில் உட்காந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் குளிரில் நடுங்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கண்டுக்காமல் அப்படியே அங்கேருந்து போக ஆரம்பிப்பான். கூட வழி இல்லாமல் அந்த பங்கரில் எல்லாரும் அப்படியே நடுங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் அங்கேருந்து போக ஆரம்பிப்பான். நான் சீக்கிரம் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு டோரை போய் தட்டுவான். அந்த டோரை தட்டி பார்த்தா ஒரு பொண்ணு தான் அந்த கதவை திறக்கும். திறந்த உடனே நீ வந்துட்டியா உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் கட்டுப்பிடிக்கும். நீ ஒரு வழியாக வந்துட்டியா, சரி எனக்கா என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது ஹீரோ அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பான். வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில் இருக்க அந்த சாக்லேட் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுப்பான். சாக்லேட்டா, இது எனக்கு தெரியுமே, இது கிக்காட்டு தானே, சூப்பர், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சி ஒரு உம்மா இறுக்கி அணைச்சி பிடிச்சி உம்மா கொடுக்கும். நம்ம ஹீரோக்கு முகமெல்லாம் செவந்து போயிடும். கொடுத்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சொல்லும். நம்ம ஹீரோவும் அவன் பேக்கில் இருக்க அந்த கரையை பார்த்துரும். அட்டாச்சே இந்த பைத்தியக்காரன் அவனை கொண்டு எதுவும் நிறைய கொண்டு வந்துருக்கோம்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு போயிடும். நம்ம ஹீரோவும் நெருப்பு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த நம்ம நிறையா வளர்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் சீக்கிரம் எப்போ வளருன்னு தெரில, இதை வச்சு தான் நம்ம உணவை தயாரிக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி யோசிச்சுக்கிட்டே அவன் பேக்கில் இருக்க அந்த மீட்டை பார்ப்பான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நெருப்பில் அந்த மீட்டை தூக்கி போட சிவப்பு அப்படியே ஊதா கலரில் எரிய ஆரம்பிக்கும். அப்படியே பார்த்தா அங்கிட்டு ஏதோ ஒரு February 14th டைம்னு ஓடிக்கிட்டு இருக்கும். ஹீரோ அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு அங்கே இருக்க மாட்டான். எங்கே அந்த பொண்ணை காண அப்படின்னு ஹீரோ தேடிட்டு இருக்கும்போதே கதவை தட்டுற மாட்டோம் சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோ கதவுக்கு முன்னாடி எவனே இருப்பான் போலையே, சரி யாருன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு கதவை திறக்கும் போதே ஒரு கட்டைகளை எடுத்து ஹீரோட மூஞ்சிலே அடிச்சிடுவாங்க. அடித்து வேர்த்து ஹீரோ அப்படியே மல்லாக்க போய் விழுந்துருவான். அவன் விழுந்த உடனே அப்போ தான் ஹீரோவை ஆம்பூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு ஹீரோ யோசிப்பான். யாருன்னு பார்த்தா இவன் தான் வில்லன். அந்த பொண்ணு அந்த வில்லனோட சேர்ந்துருப்பான். நீ இதை யோசிக்கவே இல்லையேடா, நீ இப்படி தோற்று போன நினைக்கவே இல்லையா அப்படின்னு வில்லன் சொல்லிக்கிட்டு இருப்பான்.
அப்போ ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து, நீ எதுக்கு என்ன இப்படி பிரிட்டேட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு பைத்தியக்காரன்டா, நீ எனக்கு எதுவுமே உத மாட்டேங்கிற, நான் ஸ்ட்ராங்கஸ்டான இருக்க ஒரு ஆளோட தான் நான் கூட்டணி சேர்ந்துருக்கேன், நீ ஒரு வீக்கான ஒரு பர்சன், ஒன்னோலாம் நான் சேர மாட்டேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த வில்ல போய் அவன் கையில் ஒரு ஹாக்கி ஸ்டிக் மட்டும் இருக்கும், அதை வாங்கிட்டு சரி இந்தாங்க பாஸ் அப்படின்னு ஒருத்தன் கொடுப்பான். அதையும் வாங்கிட்டு அவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பக்கத்தில் வருவான். நம்ம ஹீரோவுக்கு பக்கத்தில் வந்துட்டு, உன்னோட கடைசி நாள் இது, நீ என்ஜாய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமாக சிரிப்பான். சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி அந்த கட்டையை தட்டிக்கிட்டு, உன்னோட நாள் இதோட முடிய போகுது, நீ சேர்த்து வச்ச புட்டில் முதல்ல என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லுவான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போது, என்னது நான் ஃபுட்டா அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே ஹீரோவை பார்த்தவன் செத்து ஒளிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கால்லேயே அட்டாக் பண்ணுவான். அடுத்து மூஞ்சி, கை, கால், உடம்புன்னு எங்கே பார்த்தாலும் ஹீரோவை அடித்து அப்படியே கை காலெலாம் உடைக்க ஆரம்பிப்பாங்க. எல்லோரும் வெறி கொண்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஹீரோவை கூறு போடலான்னு முடிவு பண்ணி தான் இங்கே வந்திருப்பாங்க அந்த பொண்ணோட சேர்ந்து. நம்ம ஹீரோவை அடிச்சிருக்கும் போது நம்ம ஹீரோ உயிரில் யோசிப்பான், நான் கண்டிப்பாக திரும்பி வந்தால் அவங்க மொத்த பேரையும் சும்மா விட மாட்டேன், மொத்த பேரையும் பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த சென்டிபீடு மட்டும் ஹீரோவில் உடம்புக்குள்ளே போணுச்சு. அதை அப்படியே செயல்பட்டு ஹீரோவை அப்படியே காலத்துக்கு பின்னோக்கி கொண்டு போயிடும். ஹீரோ டக்குன்னு கண்ணு முழிச்சு, என்னது என்ன நடச்சிங்க, நான் அலைவ் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எந்திரிச்சு ஆணு ஹீரோ கத்துவான். இது எப்படி, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் தான் அங்கே செத்துட்டேன்னு, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட உடம்பே அவனே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி நம்ம எப்படி திருப்பி வந்தோம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவன் கடந்த காலத்தில் நினச்சி பார்ப்பான். ஜாம்பி கூட்டம்லாம் அதிகரித்து மொத்த பேரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. திடீர்னு அட்டாக் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அதை பற்றிலாம் நம்ம ஹீரோ யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம கரெக்டாக இந்த வருஷம் ஜூலை 14 நம்ம வருஷ பிறப்பு அப்போ கரெக்டாக ஜாம்பியெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும், கரெக்டாக அந்த மிருகம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அவனோட வாழ்க்கையில் நான் ஒருத்தர் தான் நம்பியிருந்தேன், ஆனால் அவங்களே என்ன இப்படி ஏமாற்றவங்க நினைக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலில் பார்த்தா அந்த கியூ பொண்ணு தான் ஃபோன் பண்ணும். அந்த பொண்ணுக்கு நம்ம வந்து கேடி பொண்ணுன்னு வச்சுக்கலாம், அந்த கேடி பொண்ணு தான் ஃபோன் பண்ணும். அப்போ ஹீரோ நினச்சி பார்ப்பான், நான் பலகீனமான பொண்ணு தான், அதனால் நான் ஸ்ட்ராங்கஸ்டான யார் இருக்காங்களோ அவங்க பின்னாடி தான் போவேன், அதனால் நான் சொன்னாலும் நினச்சிக்காத அப்படின்னு ஹீரோ விட்டு போனதான் ஹீரோ நினச்சி பார்ப்பான். அப்போ ஹீரோ நினச்சிட்டு, நீ இவ்வளோ ஒரு மோசமான பொண்ணுன்னு தெரிஞ்சு தான் நான் அப்போயே உன்னை விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஃபோனை அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்லுவான். ஹலோன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு, நீ இன்னும் வேலையில் தான் இருக்கியா, நீ எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா, என்னோடய கிரெடிட் கார்டில் பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போது, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இதோட முறிச்சிக்கலாம், இதோட நம்மளோட மொத்தத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுவான். கட் பண்ணோடனே உனக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறதுக்குள்ளேயும் ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுவான். அந்த ஃபோனை கட் பண்ண அப்புறம் இது மட்டும் பண்ணலாம் இனிமேல் நம்பவே கூடாது, நம்ம இப்போ செகண்ட் வாழ்க்கை வந்திருக்கோம், அதனால் நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம சேகரித்து நம்ம எப்படி வாழன்னு தான் முயற்சி செய்யணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனோடனே இன்னும் 1 மணி நேரம் தான் நம்மள்ட்ட மிச்சம் இருக்குது, அதை வச்சு நம்ம நிறைய சேகரிக்கணும். ஏன்னா இந்த மக்கள் அதுக்குங்கிட்ட அவங்களே ஏமாற்றிக்கிட்டு ரொம்ப துரோகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம சேகரித்து ஆகணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா கரெக்டாக 1 மணி ஆனால் அந்த அபோகலிப்ஸ் ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ளேயும் நம்ம சேகரிக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு, அதோட நம்மளுக்கு முக்கியமாக கண்ணு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருப்பான். அப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது போலீஸ்லாம் யோசிப்பாங்க, இவனை பார்த்தா சஸ்பியஸாக இருக்குது, அதனால் நம்ம அவனை விசாரிப்போமா அப்படின்னு ஒரு குண்டு போலீஸுக்காரன் யோசிப்பான். ஏன்னா ஹீரோ தனியாக சுற்றிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த போலீஸ்காரன் வெளில வந்துட்டு, டேய் அங்கேயே நில்றா, கொஞ்சம் அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கூப்பிடுவான். ஒழுங்காக அவனோட கையை தூக்கி ஆன்சர் பண்ணுறா டேய் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும் போது, நம்ம ஹீரோவும் அப்படியே கையை தூக்கிட்டாங்க நிற்பான். நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு ஹீரோ கையை தூக்கி நிற்கவா. அப்படியே ஹீரோட ஃபோனில் பார்த்தா ஹீரோ டைமிங்கே அப்படியே 0ன்னு வந்துடும். அதை பார்த்துட்டு ஹீரோ அப்போ நிற்கும் போது அந்த போலீஸ்காரனும் நம்ம ஹீரோ பார்த்து ஒன்றை இருக்க எல்லாத்தையும் கீழே போட்டு ஒழுங்காக சரணடைடா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னொரு மஞ்சள் முடி வச்சவனும் நம்ம ஹீரோ பார்த்து பயந்துக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அவனோட பேக்கில் கையை விட்டு ஒரு புக்கு மாட்டம் இருக்கும், அதை எடுக்க போவான். அப்போ அந்த மஞ்சள் முடி வச்சவன் அப்படியே அவசரத்தில் பயந்துக்கிட்டே அவன் கண்ணில் இருக்க புல்லட் அப்படியே ஸ்டோட் பண்ணிடுவான். அந்த புல்லட் அப்படியே வெளில வரும்போதே நம்ம ஹீரோவுக்கு அவனோட பவர் அப்போ தான் அவைக்கன் ஆக ஆரம்பிக்கும். அந்த பவர் அவைக்கன் ஆகும்போது நம்ம ஹீரோட மண்டையில் ஏதோ ஒரு எலக்ட்ரிக் மட்டும் போயிட்டு அவனோட கண் அப்படியே ப்ளூ கலரில் மாற ஆரம்பிக்கும். அவன் சுட்ட அந்த புல்லட் அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக வர மட்டும் தெரியும். நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையாக ஃபாஸ்ட்டாக வர மட்டுமே தெரியும். அந்த புல்லட்டு ஸ்லோவாக வர நம்ம ஹீரோவுக்கு அந்த பவர் அவைக்கனாக இதெல்லாம் அப்படியே சிமிலராக போயிட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் அந்த புல்லட்டு வந்தோடனே டக்குன்னு டாச் பண்ணிவிட்டு அந்த போலீஸ்காரனை பார்த்து ஹீரோ ஓட ஆரம்பிப்பான். என்னையாடா சுடுற தக்காளி சோறு, இன்றைக்கி வந்து உன்னோட கதையை முடிச்சுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொறுமையாக விட ஆரம்பிப்பான். அந்த புல்லட் அப்படியே பொறுமையாக உரையவும் ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோட ப்ரொஜெக்ஷன் ஒன்றியும் தான் தெரியும். அங்கேருந்து மின்னன் வேகத்தில் வந்து அந்த போலீஸ்காரனோட தவடாலே ஒரு குத்துவான் பாருங்க, ஆளுக்கு அப்படியே மொத்தமாக அப்படியே
திரும்பிக்கிட்டு போயிடும். அவனோட கண்ணு மொழி கூட அப்படியே ஒரு மாட்டை வெளில வந்துடும். அடித்து அடியில் அவன் அங்கே இருக்க ஒரு போஸ்ட் மரத்தில் போய் இடிச்சு விடுவான். பக்கத்தில் இருக்க அந்த சொட்டை போலீஸ்காரன் யோசிச்சு மிரண்டு போயிடுவான். யாரா அவன் இவ்வளோ கொடூரமாக இருக்கான் அப்படின்னு. அந்த போலீஸ்காரனும் அந்த அடிவாங்கன்னு பார்த்துட்டு மிரண்டு போய் நிற்கும் போது அப்படியே கீழே விழுந்து தட்டு தர மாதிரி கண்ணை எடுத்துகிட்டு என் பக்கத்தில் வராத டீமனே என் பக்கத்தில் வராத அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லுவான். நம்ம ஹீரோ அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டு அவன் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருப்பான். அப்படியே ஹீரோ நீ முடிஞ்சதை பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டுறதோட இந்த எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோடு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள் மக்களே.